ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, சின்ன சின்ன பொருள் வச்சு சமைச்சா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி யூடியூப்பில் நான் நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். பார்க்குறப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதில் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் தெரியாது, ஜஸ்ட் அதை எப்படி செய்கிறதுங்கிற ப்ரொசீஜர் மட்டும் நம்மளுக்கு தெரியும். வீடியோக்கு தகுந்த மாதிரி வாய்ஸும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவில் நான் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். வீடியோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு மூட்டிக்குவோம். விறகு வச்சு கொஞ்சமாக மண்ணெண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு அடுப்பு மூட்டிக்கலாம். நல்லா நெருப்பு பிடிச்சதும் சட்டியை வச்சு சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா மசிய குழையிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பு சின்ன அடுப்புங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக எந்த இன்க்ரீடியண்ட்டுமே வேகாது. அதனால் நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். சின்ன பீஸ் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்த்து மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கொஞ்சமாக தயிரும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோட கொஞ்சமாக எலுமிச்சை சாதம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதி வர வரைக்கும் மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அரிசி கொஞ்சமாக வெந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ப்ரொசீஜர் இதெல்லாம் தான். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தான். ஆனால் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டோடு செய்யணும். இந்த ஒரு ரெசிபி நார்மல் ரெசிப்பியில் வேணும்னு உங்களுக்கு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் செய்கிறேன். நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நம்ம சேனல்லையும் இந்த மாதிரி வீடியோ வீக்லி ஒன்ஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இதை பற்றின எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி நிறையா விளாக்ஸ், நிறையா ரெசிபிஸ் எல்லாமே, நார்மல் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுது, என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான் நான் வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகுதா இல்லை வேறு மாதிரி வாய்ஸ் போடவா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டைனி வீடியோஸ், நார்மல் ரெசிபிஸ், விளாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.